Welcome to Smart and Easy Mathematics. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாப்டர் 6ல் ட்ரிக்னாமெட்ரி. அதில் 6 எக்ஸசைஸ் 6.2 பார்க்க போகிறோம். சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சம்முக்குள்ளே போகலாம். A statue 1.6 meter 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of the elevation of the top of the statue is 16 degree and top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. இங்கே வந்து tan 40க்கும் √3க்கும் வேல்யூ கொடுத்துருக்கு. A statue is 6 meter tall. இது வந்து statue. இது வந்து statue. The statue வந்து பார்த்தீங்கன்னா 6 meter tall. The statue is the 6 meter tall on the top of the pedestal. இது வந்து பார்த்தீங்கன்னா pedestal. இது வந்து pedestal. இந்த இது pedestal. இது வந்து statue. From a point on the ground, the angle of the elevation of the top of the statue is 60 degree. ஒரு பாயிண்ட்ல இருந்து from the point on the ground, the angle of elevation of the top of the statue. The top of the statue வந்து angle of elevation வந்து 60 degree. Angle of elevation என்ன வருது 60 degree. Top of the statue க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா and top of the pedestal is 40 degree. இது வந்து top of the pedestal. இது வந்து top of the pedestal. இந்த pedestalக்கு வந்து என்ன மேக் பண்ணுதுன்னா 40 degree angle மேக் பண்ணுது. என்ன பண்ணுது 40 degree angle மேக் பண்ணுது. இது வந்து distance. இது வந்து distance. இப்போ என்ன கேட்டிருக்காங்க find the height of the pedestal. இந்த pedestalோட height என்னன்னு கேட்டிருக்காங்க. வாங்க நம்ம சம்முக்குள்ள போகலாம். Solution. Let P, small p, be the fit of the pedestal. Let P be the fit of the pedestal. அடுத்தது let D be the distance of statue from point on the ground. Point on ground. இப்போ height of the statue எவ்வளவு height of the statue is 1.6 meter. 1.6 meter. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா the top of the statue இருக்கு பார்த்தீங்களா இந்த angle of elevation இந்த 60 டிகிரிக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து டாப் ஆஃப் த ஸ்டாச்சு பார்க்குறாங்கல்ல அந்த ஆங்கிள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கும்போது என்ன வரும் tan 60 வரும்போது இந்த இது ஃபுல்லாக வரும். இது வந்து லென்த்துன்னு வரும். இது வந்து ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் வரும். ஆப்போசிட் சைடுக்கு என்னென்ன வரும் 1.6 ப்ளஸ் பின்னு வரும். 1.6 ப்ளஸ் பி இந்த டிஸ்டன்ஸு வரும். given the சம்மளை கொடுத்துருக்கு given the elevation of top of the statue from
pedestal on ground. எவ்வளவு 60 டிகிரி மேக் பண்ணுது. எவ்வளோ மேக் பண்ணுது 60 டிகிரி. அப்போ என்ன வரும் tan 60 degree is equal to 1.6 plus p. இது வந்து என்னன்னா height of the statue. இது வந்து 1.6 வந்து இது வந்து height of the statue. இது p வந்து பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரலோட height by distance d. நம்மளுக்கு வந்து tan 60 என்னன்னு தெரியும், √3 is equal to 1.6 plus p by d. ஓகேங்களா? அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், √3d equal to 1.6 plus p. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறோம். அடுத்தது given the elevation of top of the statue, top of the pedestal from point on ground எவ்வளோனா 40 டிகிரி. எவ்வளவு 40 டிகிரி. அப்போ tan 40 டிகிரி equal to p by d. இது என்னது height of the pedestal, இது வந்து distance. 40 டிகிரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.8391 equal to p by d கொடுத்துருக்காங்க. அப்போ p யோட வேல்யூ என்னது, p is equal to 0.8391 d. p யோட வேல்யூ இதுதான், p is equal to. இப்போ substitute the p in equation 1. Substitute p in equation 1. அப்போ என்ன வரும், √3d equal to 1.6 plus 0.8391 d. √3 வந்து கொடுத்துருக்கு 1.732 into d minus 0. அது இந்த சைடு கொண்டு வரும், d இந்த பக்கம் கொண்டு வரும், 8391d equal to 1.6. இப்போ இந்த d காமனாக வெளியில் எடுக்கிறோம். d காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1.732 minus 0.8391 equal to 1.6. இப்போ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு, 0.8929 equal to 1.6. அப்போ d is equal to 1.6 by 0.8929. d is equal to அப்போ 1.6 into 8929 1 2 3 4 into 1 2 3 4 எவ்வளோ வரும், 16 1 2 3 4 1 digit போக மீதி 8929 வரும். அப்போ d டிவைட் பண்ண என்ன வரும், 1.79. distance d is equal to 1.79. இது எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஹைட்டில். ஓகேங்களா, இது வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹைட்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ height of pedestal p இருக்குதுல, p is equal to நம்ம என்ன இருக்கும், 0.8391d இருக்க.
இந்த இதில் டியை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ P is equal to 0.8391 into 1.79. That is equal to 1.503 meter. இதுதான் height of the pedestal. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.